ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி ஒரு கப்பு இட்லி மாவு இருந்தால் ரொம்ப சூப்பராக சுட சுட தீர்ந்து போகிற ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்காக ஒரு அரை கப்பில் வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப்புக்கு குறைவாக தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டு அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். வெள்ளத்தில் தூசி இருந்தாலும் வந்துடும். நான் ஒரு 4 ஸ்பூன் போல் பாசிப்பருப்பு எடுத்து அது 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. நான் அன்றைக்கி 1 கப் அளவு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இட்லி மாவில் எனக்கு அரை கப்பு வெல்லம் கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நான் ஒரு 3 ஏலக்காய் அந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். அதே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இட்லி மாவில் உப்பு இருக்குங்கிறனால நான் உப்பு எதுவும் ஆட் பண்ணல. மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. பவுல் இல்லைன்னா இட்லி தட்டிலேயே டேரெக்டாக ஊற்றிக்கலாம். நான் அதில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் ஆயில் எதுனாலும் தடவிக்கலாம். நெய் தடவி பண்ணிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். ஒரு 3/4 கப்பு மட்டும் மாவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க பாசி பருப்பு இந்த மாதிரி மேலே ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் தேங்காய் பூ துருவி வச்சுருந்தேன். அதையும் உள்ள மேலே இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பாசி பருப்பு தேங்காய்லாம் ஆட் பண்ணியிருக்கனால நம்ம வேகிறப்பமே நமக்கு நல்லா வாசம் அடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 15 நிமிஷம் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்டீமர் இருந்தால் அதில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கத்தி வச்சு லைட்டாக அந்த மாதிரி ஓரங்கள் எடுத்து விட்டோம்னா நல்லா ஈஸியாக கிடச்சிரும். இது நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.